உலக தமிழர்கள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். தமிழகத்திலே ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த அவிநாசி தமிழச்சி ரிதன்யா அவர்கள் வரதட்சணை கொடுமை, கணவர் மாமனார் துன்பங்களாலும் துயரங்களாலும் கொடுமையினாலும் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு ஆதரவாக இந்து அதிரடிப்படை இந்து அமைப்புகள் கடந்த மாதம் 29ஆம் தேதி சென்னை சுவாமி சிவானந்தா சாலையிலே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. காலை 9:30 மணி அளவிலே மெரினா பீச்சுக்கு அருகில் உள்ள உழைப்பாளி சிலை அருகே இருந்து கொண்டிருந்த என்னை உயரதிகாரிகள் அழைக்கிறார்கள் என்று சொல்லி அவர் ஏசின்னு சொன்னாங்க. ஏசி, கிரைம் இன்ஸ்பெக்டரு, காவலர்கள் எல்லாம் அன்யூனிஃபார்மில் இருந்தாங்க. அந்த உயரதிகாரி மட்டும் யூனிஃபார்மில் இருந்தாங்க. ஒரு உயரதிகாரி அழைக்கிறார் என்று சொல்லி மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற காவல்துறை நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மீண்டும் ஒரு இஸ்லாமியருடைய லாட்ஜில் கொண்டு போய் என்னை தங்க வச்சு உணவெல்லாம் வாங்கி கொடுத்து மாலை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனைக்கு அழைத்து சென்றார்கள். அதன் பிறகு எழும்பூர் 2வது நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று மாண்புதாங்கிய நீதியரசரிடம் என்ன வழக்கில் கைதாகிறேன்னு தெரியுமானாங்க. அவிநாசி தமிழச்சி ரிதன்யா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதற்கு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்ய நாங்கள் முடிவு செய்தோம். ஆனால் காவலர்கள் அனுமதி இல்லை என்று சொல்லி என்னை அழைத்து வந்தார்கள் அம்மா என்று சொன்னேன். அதன் பிறகு அந்த 15 நாட்கள் நீங்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். உத்தரவிட்ட பிறகு நான் பிணையிலே வந்து ஆகஸ்ட் இன்றைய 30ஆம் தேதியோடு கையெழுத்து இட்டு கொண்டிருந்தேன். இன்றுதான் முடிகிறது. திருவல்லிக்கேணி D1 காவல் நிலையத்திலே அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய என் மீது பொய் வழக்கை புனைந்து காவலரை தாக்கினார் என்று தகாத வார்த்தைகளால் பேசினார், போஸ்டர் ஒட்டினார் என்றெல்லாம் புனையப்பட்ட இந்த பொய் வழக்கு தமிழக காவல்துறையினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் அவர்களும் இதுபோல பொய் வழக்குகளை புனைகின்ற, கையூட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுகின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து அதிரடிப்படை சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வழக்குக்காக வாதாடிய வழக்கறிஞர் அனைவருக்கும் நன்றி. இந்து இயக்கங்களிலே இருக்கின்ற கடைக்கோடி தொண்டர்களிலே தொடங்கி மொத்த இந்து இயக்க தலைவர்களுக்கும் குரல் கொடுத்த அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும், இந்து இயக்க தலைவர்களுக்கும், தமிழர்களுக்கும், தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்குகின்ற என் இரத்த உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய போராட்டம் என்பது அவிநாசி ரிதன்யா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதை தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதி அவர்கள் அந்த வழக்கை விரைந்து நடத்தி அந்த குற்றவாளிகளுக்கு கணவர் மாமனாரால் துன்பப்பட்டு துயரப்பட்டு பல மன உளைச்சலுக்கு ஆளாகி வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பத்திலே பிறந்த ரிதன்யாவுக்கு நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். கையூட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுகின்ற அதிகாரிகள் மீது தமிழக அரசு தலைமைச் செயலாளரும் மத்திய உள்துறை அமைச்சரும் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.